வணக்கம். சீதாஸ் பேஜஸ் சூப்பர் சிங்கர் 11 ஃபினாலே எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அது ஒரு சின்ன ரிவ்யூ நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படின்றதுனால, ஏன்னா நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி ஒரு ரிவ்யூ அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்ல க்ரௌட், ஃபுல்லாக பேக்ட் ஹவுஸாக தான் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆப்ரஹாம் தான் பாட வந்தார். அவர் வந்து முன் பனியா முதல் மழையா அந்த பாட்டு எடுத்தார். ரொம்ப அழகாக பாடினார். பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது ஒரு ஃபைனலுக்கான பாட்டு இல்லை அப்படின்னு தோணுச்சு. அவர் ரொம்ப அழகாக பாடினார். வாய்ஸ் வந்து ரொம்ப அந்த மிமிக்ரி ரொம்ப அழகாக பண்ணுறாரு. அதே வாய்ஸ் மாதிரி பாட முடியுது அவரால். பட் இந்த பாட்டுக்கு இவருடைய ஓன் வாய்ஸில் பாடியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான். எவ்வளோ அழகான பாடலாம் பாடியிருக்காரு. இவருடைய பெஸ்ட் இது இல்லை. கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்தது எனக்கு. அடுத்தது வந்து தர்ஷனா வந்தாங்க. அவங்க வந்து வெந்து தணிந்தது காடு அக்னி கொஞ்சன்று கண்டேன் அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அழகாக பாடினாங்க, பியூட்டிஃபுல்லாக பாடினாங்க. இந்த பாட்டு வந்து ஓரளவுக்கு சேலஞ்சிங்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு இவங்கக்கிட்ட என்னென்னா, இவங்களுடைய ஜானர் இல்லை. பியான்சேன்னு வச்சார் மிஷ்கின் அவருக்கு, அவங்க பேர். ஸோ அந்த மாதிரி ஒரு பாப் சாங் டைப்பில் எதனா எடுத்துருக்கலாம், இல்லை பக்தி பாடலாம் ரொம்ப அழகாக பாடியிருந்தாங்க, அதுலேருந்து எடுத்துருக்கலாம். அது எதுக்கோ இதை எடுத்தாங்களே அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஸோ எனக்கு வந்து நல்லா பாடினாங்களே தவிர இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்கக்கூடியவங்க இந்த அளவுக்கு போகல அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்கு இருந்தது. தர்ஷனாவுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீனாட்சி வந்து சிங்கார வேலனே வாவா அப்படி ஆரம்பித்த உடனே இதுதான் பாட்டு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இது கரெக்டாக எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு மியூசிக்கில் நல்லா ட்ரெயின்ட் ஆகிருக்காங்க. அதெல்லாம் கரெக்டாக பாடுறாங்க. ஒரு சின்ன சங்கதி மிஸ் பண்ணல. ரொம்ப அழகாக பண்ணாங்க. அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க. அதுவும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு ஒரு நல்ல ப்ளசண்ட்டாக பண்ணாங்க. அதனால் அது ரொம்ப அழகாக இருந்தது அது பார்க்குறதுக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருந்தது அவங்களுக்கு. எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க. இன்றைக்கி வந்து சித்ரா வந்து ஸ்பெஷல் ஜட்ஜாக வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களும் எல்லாருக்குமே ரிவ்யூஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க மீனாட்சிக்கும் ரொம்ப நல்ல கொடுத்தாங்க. அடுத்தது டிசாதனா வந்தாங்க. டிசாதனா வந்து எவனோ ஒருவன் வாசிக்கிறான் அந்த பாட்டு எடுத்தாங்க. பியூட்டிஃபுல் சாங், ஒண்டர்ஃபுல் செலெக்ஷன், ரொம்ப அழகாக பாடினாங்க. டிசாதனாவுக்கும் பாலப்பிரியாவுக்கு சொல்கிற மாதிரி இவங்க வாய்ஸும் ரொம்ப தேன் மாதிரி வந்துகிட்டே இருந்தது. இன்றைக்கி அவங்க குரல் அவ்வளோ அழகாக இருந்தது. அதுவும் சொர்ணலதா அவங்களுடைய பாட்டை வந்து இவங்க ரொம்ப அழகாக பாடுறாங்கன்றது எல்லோரும் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ அதே மாதிரி அந்த பாட்டை எடுத்து பாடும்பொழுது அந்த ஹை பிச்சும் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் இவங்க வந்து இலங்கையிலேருந்து வந்த தமிழ் பெண்ணுன்றதுனால இன்னுமே அவங்களுக்கு இது ரொம்ப பொருந்தி போச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. இது இவங்களுக்கு வந்து மார்க்ஸ் கொடுக்கணுன்னா இவங்களுக்கு நான் இன்றைக்கி ஃபுல் மார்க்ஸ் கொடுப்பேன் கட்டாயமாக. அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்தது வந்து சரண்ராஜா வந்தார். அவர் வந்து வீட்டுக்கு வாசப்படி வேணும் அந்த பாட்டு டிசப்பாயின்மெண்ட்னா எனக்கு. ரொம்ப அழகாக பாடினார். பட் அவர் இளையராஜா அது வந்து எவ்வளோ இருக்குது, எவ்வளோ சேலஞ்சிங் சாங்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் விட்டுட்டு இவ்வளோ சிம்பிளான ஒரு பாட்டை எடுத்துட்டாரு அப்படின்னு தோணுச்சு எனக்கு. நல்ல பாட்டு, ரொம்ப அழகாக பாடினார். பட் ஒரு சேலஞ்சிங்காக இல்லை அப்படின்றது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. அடுத்ததாக நிக்கில் வந்தார். நிக்கில் வந்து கடவுள் அமைத்து வைத்த மேடை. அவர் ஏற்கனவே இந்த ஜானரில் நல்லா பண்ணிட்டாரு. அப்போவே அவங்க கேட்டாங்க, இதை இப்போ பாடிட்டீங்களே, ஃபைனலுக்கு என்ன பாடுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஃபைனலுக்கு இதை பாடுவேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டார் அவர். ரொம்ப அழகாக இருந்தது பாடுறது. இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் லிஸ்னிங் டு ஹிம். ஆக்சுவலி அந்த பாட்டு வந்து அப்படியே நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கலாம் போல் இருந்தது. அதே மாதிரி ரொம்ப நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்வீட் ஷாக்கை கொடுத்துட்டார் அவர். இப்படி வந்து ஒரு பயந்த பையன், சின்ன பையன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது இங்கே வந்து இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு பாட்டு எவ்வளோ ரிஸ்க். அது எல்லாரும் சொன்னாங்க அவர் பாடின பிறகு, இது வந்து ஒரு ஆக்ரோபேட் மாதிரி, இது கயிறு மேலே போகிற மாதிரி, இது எப்படி வேணால் ஆகும், நீ ரொம்ப நல்லா பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க அவர். ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக பண்ணார். அதே மாதிரி மிஷ்கின் வந்து டிசாதனாக்கும் சொன்னாங்க, உன்னோட ஜேர்னர் தெரிஞ்சுக்கிட்ட, நீ கரெக்டாக பாடியிருக்க நீ அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, சிஸ்டர் ரெஹானா சொன்னாங்க, எனக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு, நான் உன் ஃபேனாகவே மாறிட்டேன், ரொம்ப அழகாக பாடினேன் அப்படின்னு சொன்னாங்க. லாஸ்ட்டாக வந்து தவசிலி வந்து பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை அந்த பாட்டு, அது வந்து ரொம்ப அழகாக பண்ணாங்க. இவங்களுக்கும் மிஷ்கின் சொன்னார், உன் ஜானரில் எடுத்துகிட்ட அப்படியே பேய் பிடிச்ச மாதிரி பாடின நீ, ரொம்ப நல்லா பாடின நீ அப்படின்னு.
அது மாதிரி இவங்களும் ரொம்ப அழகாக பாடினாங்க இன்றைக்கி, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ இதுதான் ஃபஸ்ட் ரவுண்டு. இங்கே வந்து 2 ரவுண்டு வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த 7 பேரும் ஃபஸ்ட் ரவுண்டு இது பாடி முடித்தாங்க. அடுத்தது செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிச்சது. செகண்ட் ரவுண்டில் வந்து ஃபஸ்ட்டு மீனாட்சி தான் வந்தாங்க. அவங்க வந்து அஞ்சலி அஞ்சலி அதை எடுத்தாங்க. ஐயோ, எனக்கு இதில் ரொம்ப பெருசாக அவங்களுக்கு சேலஞ்ச் இல்லை. சேலஞ்சு ரெண்டுமே சேலஞ்சிங்காக பாடணுன்னு இல்லை. பட் அட்லீஸ்ட்டு ஒரு நான் எப்பவும் சொல்கிற மாதிரி ஒரு எமோஷ்னல் கனெக்ட் ஆகிற மாதிரியாவது ஏதாவது ஒரு பாட்டு இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். இந்த ஒரு ஃபைனலுக்கு பாடுற பாட்டான்னு எனக்கு தெரியல. அதுவும் இவங்களுக்கு இருக்கிற கெப்பாசிட்டிக்கு இன்னும் ரொம்ப சேலஞ்சிங்காக எடுத்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சாய்ஸ் ஆஃப் சாங்கில் இவங்க கொஞ்சம் இதில் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தோணுச்சு. அடுத்தது தர்ஷனா வந்தாங்க. அவங்க வந்து விண்வெளி நாயகா. அவங்க இது வந்து அவங்க ஜானர் தான். நல்லா பாடினாங்க. மிஷ்கின் சொன்னார், இது வந்து இதை பாடணுன்னா ஒன்றால் மட்டும்தான் பாட முடியும், அந்த மாதிரி ஒரு பாட்டை நீ சூஸ் பண்ணியிருக்கேன்னு. இந்த பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு, நல்லாவும் பாடினாங்க. அவங்க ஃபுல் ஃபார்மில் இருக்க அப்படின்லாம் அனு ரொம்ப பாராட்டினாங்க, அனுராதா. அதுக்கு அடுத்ததாக திசாதனா வந்தாங்க பாடுறதுக்கு. அவங்க பைசனில் வர ராசாத்தி ஒன்று நினப்பு அந்த பாட்டு எடுத்திருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க. திசாதனா சீரியஸ்லி சாய்ஸ் ஆஃப் சாங்ஸ் ரொம்ப ரொம்ப அழகாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. இந்த பாட்டும் ரொம்ப அற்புதமான பாட்டு. இவங்க வந்து ரொம்ப அழகாகவும் பாடினாங்க. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அ சாங் இது. இதில் வந்து நிறைய லேயர்ஸ் இருக்குது. அந்த தொகையரா அவர் சொன்னார், ரொம்ப அழகாக பாடின நீ, அதுலேயே நீ ஒரு பவர் பேக்ட் பர்ஃபார்மன்ஸுன்றது அதுலேயே ப்ரூவ் பண்ணிட்டு நீ அப்படின்னு சொன்னார். அது மாதிரி அவங்க ஆரம்பித்ததே ரொம்ப அழகாக ஆரம்பித்தாங்க. இவங்களுமே ஒரு பொசஸ்ட் மாதிரி கடைசி வரைக்குமே ரொம்ப அழகாக பாடி முடித்தாங்க அவங்க. இவங்களுக்கு நல்ல அப்ரிசியேஷன் இருந்தது இன்றைக்கி. அதுக்கு அடுத்ததாக வந்து ஆப்ரஹாம் வந்தார். அவர் வந்து அர்ஜுனன் வில்லு அந்த பாட்டு பாடினார். இதுவும் எனக்கு டிசப்பாயின்மெண்ட் தான். ஆப்ரஹாம் அவருடைய கெப்பாசிட்டிக்கு இது இல்லை. இது நல்லா பாடினார். இது வந்து பட் எனக்கு வந்து இன்னும் நல்லதாக எடுத்துருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. பசங்கள்லாம் நல்லா டான்ஸ் ஆடினாங்க அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க. பட் இவருடைய திறமையை நிரூபிக்கிறதுக்கான ஒரு பாட்டு இது இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. நிக்கில் வந்து வார்த்தை தவறி விட்டாய் அந்த பாட்டு எடுத்தார். நல்லா பாடினார். இது கூட ஒரு பெரிய சேலஞ்சிங் இல்லை தான், ஆனால் ரொம்ப அழகாக பாடி முடிச்சிட்டாரு. அதான் இங்கே 2-3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று சேலஞ்சிங்காக எடுத்து நீங்கள் நல்லா பாடணும், இல்லையா ஒரு சிம்பிள் சாங் எடுத்து ஒண்டர்ஃபுல்லாக பாடணும். அதில் வந்து கொஞ்சம் நீங்கள் ஸ்லிப் ஆகிட்டீங்கன்னாலும் கூட நடுவில் ஒரு சின்ன எட்ஜு தான் அது வந்து கரெக்டாக கொண்டு போகணும். அது இவர் நல்லா பாடினார் இன்றைக்கி. அடுத்தது சரண் ராஜா வந்தார். சரண் ராஜா இப்போது ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான ஒரு சாங் எடுத்துட்டார். அவர் வந்து ஜின்ஜின்னுக்கா சின்ன கிளி அந்த பாட்டு எடுத்தார். அது வந்து சிவாஜி சார் பாடுற மாதிரி வந்த ஒரு டிஎம்எஸ் பாட்டு. இது ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக பண்ணார், ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக பண்ணார். கடைசியில் வந்து அவர் நான் சிரிக்கிறேன் சிரிப்பு வரல, அழுகிறேன் அழுக வரல அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு வரும். இது கடைசியில் வந்து அழ ஆரம்பிச்சுட்டு கன்சோல் பண்ண முடியாத அழகிற மாதிரி ஒரு பாட்டு அது. இவரும் உண்மையிலேயே கன்சோல் பண்ண முடியாமல் அழுதுகிட்டே இருக்கார். இதெல்லாம் வந்து நமக்கு சீசன்லேயே நடந்துச்சு. தர்ஷனாலாம் அது மாதிரி ஆனாங்க, அந்த மாதிரி நடந்தது அங்கே. இப்போ இவர் கன்சோலே பண்ண முடியாமல் அழுதுட்டு இருந்தார். அப்புறம் அனுராதா, மிஷ்கின் இவங்க எல்லாருமே போய் அவர் கன்சோல் பண்ணி தான் சரி பண்ணாங்க. ரொம்ப எமோஷ்னலாக இங்கே வந்து ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அவர் வந்து அழுதுட்டு இருக்கிறது வந்து மிஷ்கின் ரொம்ப அழகாக சொன்னார். ஒன்று வந்து எல்லாரும் வந்து ஏளனமாக பார்த்தாங்க அப்படின்லாம் நீ சொன்ன, பட் அது வந்து ஒரு சின்ன அளவு தான் இருப்பாங்க. இன்றைக்கி உன்னை கொண்டாடுறவங்க எத்தனை பேருன்னு பாரு நீ. அதனால் இனிமேல் நீ அந்த நெகட்டிவ் சைடு பார்க்காத, பாசிட்டிவாக பாரு. இனிமேல் நீ அழவே கூடாது, இனிமேல் லைஃப்பில் மேலே போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னார். எனக்குமே அதுதான் தோணிகிட்டே இருந்தது. நோ லுக்கிங் பேக். இனிமேல் வந்து அவர் முன்னேறிட்டே போகணும். அவருக்கு இருக்கிற திறமைக்கு இப்போவே நிறைய சான்சஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணி நல்லா மேலே போகணும் அப்படின்றது தான். அடுத்தது தவசீலி வந்தாங்க. தவசீலி வந்து வா வா பக்கம் வா அந்த பாட்டை எடுத்தாங்க. அதுவும் இவங்க ஜானர் தான், அதனால் கரெக்டாக எடுத்துகிட்டு பாடிட்டாங்க. ஸோ இதோடு முடிஞ்சுது, எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸும் முடிஞ்சுது. இதில் வந்து கோல்டன் வாய்ஸ் விபிஜே சொல்லியிருந்தது வந்து பாலப்பிரியாவுக்கு கிடச்சிருந்தது. ஸோ பாலப்பிரியாவுக்கு 10 lakhs அண்ட் கோல்டன் ட்ராஃபி கிடச்சிது. ஸோ அது முடிஞ்சது. அதுக்கு அடுத்ததாக அப்படியே 7 பேருடைய ரிசல்ட்டை சொல்லிட்டு வராங்க. ஃபஸ்ட்டு வந்து 6th place வந்து தர்ஷனாக்கு அப்படின்னு சொன்னாங்க.
ஸோ இதில் வந்து ஒன்று மட்டும் டையில் இருக்குது, 2 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 6th பிளேஸ்க்கு வந்து ஒன்றும் கிடையாது. பட் வந்து இவர் வந்து வாட்சு பொம்மை அது மாதிரி ஏதோ கொடுத்தாரு மிஷ்கின். 5th பிளேஸ் வந்து ஆப்ரஹாம்க்கு கிடச்சிது. 4th பிளேஸ் வந்து தவசீலிக்கு கிடச்சிது. 3rd வந்து செகண்ட் ரன்னர் அப், அது வந்து மீனாட்சிக்கு கிடச்சிது. செகண்ட், அதாவது ஃபஸ்ட் ரன்னர் அப், செகண்ட் பிளேஸ் தட் இஸ் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப், இதுதான் டை வந்தது. இது வந்து சரண் ராஜாக்கும் டிசாதனாக்கும் 2 பேருக்கும் சேர்ந்து வந்தது. அதுக்கு முன்னாடி வின்னர் யாருன்றது அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நிக்கில் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நிக்கில் இஸ் த டைட்டில் வின்னர். அப்படியே பாஞ்சு போய் எல்லோரும் விழுந்துட்டாங்க அவர் மேலே. சொன்ன உடனேயே அவரை ரியாக்ட் பண்ணக்கூட விடலை, எல்லோரும் போய் பாஞ்சு அவர் மேலே விழுந்து கட்டி பிடிச்சிட்டாங்க. அவங்க அப்பாவும் அம்மாவும் மேலே கூப்பிட்டாங்க. அவங்க அப்பாவுக்கு பேசவே வரல, அவங்க அம்மாவாலையும் பேச முடியல. நிக்கில் பரவாயில்ல, ஒரு மேனேஜ் பண்ணி அழகாக பேசினார் அவர். எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ரொம்ப சின்ன பையனாக நம்ம பார்க்கும்போதுலேருந்தே அவர் வந்து எந்த அளவுக்கு அப்படியே டெவலப் ஆகிட்டே வராருன்னு நினச்சி கடைசியில் நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு டிஃப்ரெண்ட் ஜேர்னர்ஸை என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு கடின உழைப்பு போட்டு அந்த மெமிக்ரி, அந்த வேறு வாய்ஸில் பாடுறது, அந்த டிரான்சிஷன் ரொம்ப கஷ்டம். நம்ம பாட்டு கேட்குறோம், இதை கிரிட்டிசைஸ் கூட பண்ணுவோம், ஆனால் அந்த டிரான்சிஷன் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். அவர் வந்து ஒரு பிபி பிபி பிபின்றாரு, டக்குன்னு உடனே குரல் எடுக்கிறாரு. அது மாதிரி ஒரு இடத்துலையும் ஒன்று ஒரு அனிமல் வாய்ஸ் போடுறாரு, உடனே குரல் எடுக்கிறாரு. அதுக்கு டைம் கூட கிடையாது, அந்த மூச்சு விடுறதுக்கும் டைம் இல்லை, ப்ளஸ் அந்த வாய்ஸை உடனே மாற்றணும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த வயசுலேயே அவர் இதை ப்ரூவ் பண்ணிட்டார். இனிமேல் இவர் நிறையா இன்னும் ஒரு கடின உழைப்பு போட்டால் இவர் நிச்சயமாக அவர் எங்கேயோ போவார் இவர் அப்படின்றது நம்பிக்கை நமக்கு இருக்குது. அதனால தான் அவங்களுக்கு கரெக்டான டைட்டில் வின்னர் அவருக்கு கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்து சரண் ராஜாக்கும் திசாதனாக்கும் கொடுத்துருக்குறாங்க. பட் எனக்கு மீனாட்சிக்கு செகண்ட் கொடுத்துருக்கணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஏன்னா மீனாட்சி வந்து ரொம்ப நல்லா பாடினாங்க. பட் ஆனால் நான் சொல்கிறேன், இன்னொரு பாயிண்ட்டும் இருக்குது. ஜனங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகணும் அப்படின்றது நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இவங்க 2 பேருடைய பாட்டு வந்து நிச்சயமாக ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு. திசாதனாத சொல்லவே வேணாம், 2 பாட்டுமே ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அதே மாதிரி சரண் ராஜாதும் செகண்ட் சாங் ரொம்பவே கனெக்ட் ஆகிடுச்சு. அதனால் இவங்களுக்கு அந்த கட்டாயமாக அந்த ஓட்ஸ் விழுந்திருக்கும் அப்படின்றது தான் காரணமாக இருக்க முடியும். மீனாட்சியும் ரொம்ப நல்லா பாடினாங்க. டைட்டில் வின்னர் நிக்கிலுக்கு வந்து 60 lakhs worth வீடு கிடைக்குது. இந்த சூப்பர் சிங்கர் வந்து பிரியங்கா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே சொன்னாங்க, இது வந்து ரொம்ப வித்தியாசமான சூப்பர் சிங்கர், ஃபஸ்ட்லேருந்தே வந்து பிளாஸ்டாக இருக்குது, இது ரொம்ப நல்லா இருந்தது இது அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அதை ஒத்துப்பேன். நான் இந்த சீசனில் நான் பார்க்குறது மிஷ்கின் மேட் அ பிக் சேஞ்ச் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மிஷ்கின் வந்து அவருடைய அப்ரோச், அவர் ரொம்ப பார்க்கலை அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய அப்ரோச் டுவர்ட்ஸ் திஸ் சூப்பர் சிங்கர் வந்து இட் வாஸ் ஸோ டிஃப்ரெண்ட். அவர் வந்து குழந்தைங்கள வந்து வேறு மாதிரி பார்த்தாரு, எல்லாரையும் ஒரு உரிமையோடு கடிஞ்சிக்கிட்டாரு, உரிமையோடு எல்லாருமே எங்கே மிஷ்கின் சார்னு சொல்கிற அளவுக்கு மாறிட்டார். அவர் அடுத்த சீசன்லேயும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாட்ச் கொடுத்தே வாட்ச் பண்ண வச்சுட்டாரு அப்படின்லாம் வேறு ஒரு கமெண்ட் வந்தது. எவ்வளோ நல்லா பண்ணாலும் ஒரு வாட்சை கொடுத்துட்றாரு, இல்லைன்னா ஒரு பெரிய பொம்மையை வாங்கி வந்து கொடுத்துட்றாரு, அப்படியே கட்டிப்பிடிச்சி ஒரு கிஸ் பண்ணிடுறாரு. உண்மையிலேயே அது வந்து ஒரு பெரிய மனசு இருக்கணும் அதுக்கு. அவர் வந்து அந்த குழந்தைங்கள எல்லாமே தன் குழந்தைங்களா பார்க்குறாரு. அதே மாதிரி நிசாதனாக்கு வந்து ஃபுல்லாக படிப்புக்கு பிஜி வரைக்குமே நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் சாதாரண விஷயங்கள் கிடையாது. நம்ம வரோம், வேலையை பார்க்குறோம், சம்பளம் வாங்கிட்டு போகிறோம், கொஞ்சம் ஏதோ பண்ணுறோம் அப்படின்னு இல்லாமல் முழு மனசாகவே இறங்கி பண்ண ஆரம்பித்தார் அவர். அதே மாதிரி அவருடைய ஹியூமர், அந்த ஹியூமர் சென்ஸ் வந்து ரொம்ப நல்லா ஆக்குச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். உன்னிலாம் ரொம்ப அமைதியாக இருக்கிற ஆள், அவங்கெல்லாம் கூட ரொம்ப காமெடியாக பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. தமன் இருக்கும்போது தமனும் கூட இவங்கெல்லாம் ஒரு மாதிரி ஒரு ஹியூமரஸாக பண்ண ஆரம்பித்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அனுராதா எப்போவுமே வந்து ஒரு அம்மா தான், அந்த எல்லாருக்குமே அவங்க ஒரு அம்மா தான். ஒரு மனசு வந்து அப்படியே அழுதுருவாங்க, அப்படியே ஓடி போய் ஃபஸ்ட்டு கட்டிப்பிடிக்கிறது அவங்களா தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அனுராதா வந்து ரொம்ப ரொம்ப டெண்டராக ரொம்ப அவங்கள ரொம்ப லவ் அண்ட் கேர் கொடுக்கறது அவங்களா தான் இருந்தாங்க. ஸோ இந்த சீசன் உண்மையிலேயே ஒரு ஸ்பெஷல் சீசன். அதே மாதிரி நான் முதல்ல சொல்லிகிட்ருக்கேன், இந்த கண்டஸ்டன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்தவங்க எல்லாருமே நிச்சயமே ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க ஜட்ஜஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். நான் ரொம்ப ரொம்ப டேலண்டடாக தான் வந்திருக்காங்க. இந்த வாட்டி வந்தவங்க எல்லாருமே ரொம்ப ஹைலி டேலண்டட் தான்.
ஸோ இந்த சீசனில் வந்தவங்க எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல இப்போவே வந்து நிறைய பேருக்கு நிறைய சான்ஸ் கிடச்சிருச்சு. இவங்க மீதி இருக்கிறவங்களுக்கும் நிச்சயமாக ஒரு நல்ல சான்ஸ் வந்து அடுத்தது அவங்க சூப்பர் சிங்கருக்கு வரும்பொழுது எல்லாருமே ஒரு ஏதோ அச்சீவ் பண்ணிட்டு தான் வருவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். பட் சூப்பர் சிங்கரில் வரவங்க யாருமே சோட போகிறதில்ல அப்படின்றது இன்னொரு நிச்சயமான உண்மை. இந்த சீசனில் ரொம்ப ரொம்ப அப்படியே நம்ம வீட்டு குழந்தைங்க பாடுற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுச்சு. அந்த அளவுக்கு இருந்தது இந்த சீசன். அடுத்த சீசனும் இதையும் விட இன்னும் நல்லா வரணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ வெற்றி பெற்ற நிக்கிலுக்கு மற்ற இந்த 7 பேருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ். நிச்சயமாக லைஃப்பில் எல்லாருமே நல்லா வருவீங்க அப்படின்னு நான் நம்புகிறோம், வாழ்த்துறோம். நன்றி, வணக்கம்.